எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் இந்தியா வட இந்தியாவை விடவும் தென்னிந்தியா டெவலப்மெண்ட்டில் கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஆனால் வட இந்தியா வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் கம்மியாக இருக்காங்களே, அது எதனால் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து என்னதான் நம்ம டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் நம்மக்கிட்டையும் சில பிரச்சனைகள் இருக்குதுப்பா. அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அது என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அரசியல் சார்ந்த பதிவோ இல்லை குறிப்பிட்ட ஒரு கட்சிகள் சார்ந்த பதிவோ கிடையாது அப்படிங்கிறதையும் நான் முதலையே சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போயிடலாம். முதல்ல நான் எடுக்கிற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் மக்கள் தொகை அப்படின்ட்டு சொல்லலாங்க. இதில் வந்து பாருங்கள், ஏன் மக்கள் தொகையை நான் முதல்ல அடிப்படை விஷயமாக வைக்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் இனி அடுத்தடுத்த அந்த விஷயங்கள்லாம் வருது. அதனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்கிறதுனால இதை நான் முதலே சொல்லிடுறேன். மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறதுல சவுத் இந்தியா வந்து தென்னிந்தியா வந்து ரொம்பவுமே மும்முரம் காட்டினாங்க. மக்கள் தொகையை கட்டுப்பாடோடு வைக்கணுங்கிறதுக்காக நிறையா விழிப்புணர்வுங்கிறது இங்கே நடத்தப்பட்டது. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த அவங்க தவறிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதன் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. இப்போது இது வந்து ஒரு பாயிண்ட். நார்த் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இப்போது இதை வச்சு தான் இனி அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம். மொதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழில்மயமாக்கல் அப்படின்ட்டு சொல்லலாங்க. நிறையா ஆலைகள் வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரும்போது நிறையா தொழிற்சாலைகள் அங்கிருந்து சவுத் இந்தியாவில் வருது. சவுத் இந்தியா வந்து இந்த தொழில்மயமாக்குறதுல ரொம்பவுமே வேகமாக வராங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்குது. இங்கே இருக்கிறவங்க இங்கே வேலை செஞ்சு நிறைய வருமானங்கிறது இங்கே கிடைக்குது. இதன் மூலயமா அந்த வருவாயினால் சவுத் இந்தியா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இப்போது நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க. ஸ்லோவாக தான் அவங்களுக்கு தொழில்மயமாக்கல்ங்கிறது வருது. நிறைய ஆலைகள் வந்து ஸ்லோவாக தான் அங்கே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி பார்க் இருக்குது, ஆட்டோமொபைல் பார்க் இருக்குது, எவ்வளவோ இருக்குதுங்கிறதுனால ஓகே சூப்பர், நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷனில் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம டெவலப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு சொல்லணும். அப்படின்னா நமக்கும் இங்கே பிரச்சனைகள் இருக்குதுங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கு யாருக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்த் இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிறது தொழில் பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே குறைவு அப்படின்ட்டு சொல்லலாம். அங்கே வந்து பெரும்பான்மையாக விவசாயம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே முதலே சொன்ன மாதிரி பாப்புலேஷன் வந்து நார்த் இந்தியாவில் அதிகம். அப்போது அவங்க வந்து விவசாயத்தில் ஈடுபடும் போது அதுக்கு நிலம் வேணும். அந்த நிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா பங்குகள் போட்டாங்க. நிறையா பங்கு பிரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கம்மியான நிலம் தான் கிடைக்கும். அப்படி கம்மியான நிலம் கிடைக்கும்போது கம்மியான உற்பத்தி பண்ணி கம்மியான வருவாய் தான் ஈட்ட முடிஞ்சது விவசாயத்தில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வருமானம்ங்கிறதும் குறைவு தான். ஓகேங்களா? இது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக நடக்காததுனால வந்த பிரச்சனை. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக நடந்ததுனால ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே சவுத் இந்தியாவில். அது என்ன தெரியுமா? இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறையா இங்கே சவுத் இந்தியா வளர ஆரம்பித்ததுனால இங்கேருந்து கிராமப்புறத்துலேருந்து எல்லாருமே சிட்டிக்கெலாம் போக ஆரம்பித்தாங்க. நகரமயமாக்கல்ங்கிறது முக்கியமாக இங்கே நகர்ந்தது அப்படின்ட்டு சொல்லலாங்க. அது ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் எல்லாருமே அந்த நகரமயமாக்கல்ங்கிறது ஆக்கப்பட்டதுனால இங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாமே விவசாயத்திலேருந்து விலக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். விவசாய நிலங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போகிறது, விவசாய நிலங்கள் வந்து விவசாயத்துக்குன்னு இல்லாமல் மற்ற விதமான செயல்பாடுகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டது. விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இது எல்லாமே இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. இது வந்து இப்போ வளரக்கூடிய ஒரு பிரச்சனை சவுத் இந்தியாவில். நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகத்தில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலே பாருங்கள் எந்த பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. நன்மை அப்படிங்கிறது இருந்தாலும் தீமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா? நார்த் இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது பாருங்கள். விவசாயம் பண்ணுறேன், வாழ்கிறேன், சாப்பிட்றேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள், விவசாயம் அப்படிங்கிற டாப்பிக்கே நம்ம வந்துடுவோம். நம்ம வந்து விவசாயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கோங்கிறதுனால விவசாயம்ங்கிறது நமக்கு குறைஞ்சிட்டே வருது.
உற்பத்திங்கிறது நம்ம குறைஞ்சிட்டோம். ஆனால் நார்த் இந்தியாவில் உற்பத்திங்கிறது இன்னமும் கணிசமான அளவில் ஓரளவுக்கு இருக்குது. அப்போது விவசாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட அவங்க கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கிறாங்க. என்னதான் வருமானம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் முன்னோட்டமாகவே இருக்கிறாங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுடைய ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு இதுக்கு சொல்லலாம். இப்போது இதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களுக்கு போவோமே. கல்வி தகுதிங்க. கல்வி அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே முறையாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலியமாகவே சவுத் இந்தியா வந்து கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட். நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வருமானம்ங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு கல்விக்குங்கிற முக்கியத்துவம்ங்கிறது அங்கே கொடுக்கப்படலை. இதுவே அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகாததுக்கான ஒரு காரணம் இந்த கல்வி அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அடிப்படை வசதிகளில் உடல் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்லலாம். நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சவுத் இந்தியாவில் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்பும் தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் அதிகமாக இல்லை அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அங்கே சில அடிப்படை காரணங்கள் சொல்கிறாங்க. பிறக்கும் போதே குழந்தை இறந்து பிறக்கிறது, தாயோடு சேர்த்து குழந்தையும் இறந்து போகிறது அப்படிங்கிற விஷயமும் அங்கே இருக்குது. சவுத் இந்தியாவில் அந்த ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ ஆரோக்கியத்திலையும் சவுத் இந்தியா தான் முன்னோட்டமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் நார்த் இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதற்கு ஒரு முக்கியமான காரணங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா டெவலப்மெண்ட்டு தாங்க. சவுத் இந்தியாவில் வந்து சமூக கட்டமைப்புங்கிறது ஒரு முக்கியமான வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்லலாம். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா சமூகத்துக்காக புரட்சிகள்ங்கிறது இங்கே பெருசாக பேசப்பட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் நிறையா விதமான புரட்சிகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம குரல் கொடுக்காத விஷயம்ங்கிறதே கிடையாது. சமூகத்தில் ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா சவுத் இந்தியாவில் அது பெருசாக பேசப்படும் அப்படின்ட்டே சொல்லலாம். ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி சமூகத்தில் அந்த சாதிய கட்டமைப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உடைக்கிறதுங்கிறது பெரிய போராட்டமாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவங்க அப்படி ஒரு டைட்டான ஒரு சமூக கட்டுப்பாடோடு இருந்ததுனாலேயே அதை உடைச்சி மக்களை ரிலீஸ் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுங்கிறது பெரிய சவால். இதன் மூலியமாகவே அங்கே டெவலப்மெண்ட்டுங்கிறது ஸ்லோவாகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான காரணம்ங்க. நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸை விடவும் சவுத் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் இந்தியா தென்னிந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலை வந்து அதிகம் தாங்க. ஏன் அப்படின்னா இங்கே முதலீட்டாளர்கள் வந்து இங்கே அதிகமாக முதலீடு போட்டு இங்கே தொழில் தொடங்குறாங்க. ஏன் இங்கே தொடங்குறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த புவியியல் வரைபடமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறையா கடல் சுற்றி இருக்குது. தென்னிந்தியாவை சுற்றி ஃபாரின்லேருந்து வெளிநாட்டு உறவுகள்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ட்ரேடுங்கிறது ஈஸியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சவுத் இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இங்கே வந்து நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் அப்படின்ட்டு முதலீட்டாளர்கள் நம்பினாங்க. அதனாலேயே இங்கே தொழில் பண்ண தொடங்கினாங்க. அதனாலே இங்கே வளர்ச்சிங்கிறது வந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கையில் சம்பளம் இருக்குது. நம்ம ஒரு பொருளை நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக வாங்கிடலாம். நார்த் இந்தியாவுக்கு போய் நான் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு விற்கேன் அப்படின்னா அவன் வாங்க யோசிப்பான், என்னடா ரேட் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனாலேயே அவன் அதிகமான ரேட்லேருந்து அவன் வாங்க மாட்டான். அதனாலேயே எங்கே ரேட் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல போய் நான் அந்த பொருளை விற்றா எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நிறையா கம்பெனிஸ் வந்து சவுத் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருக்காங்கங்க. இதன் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டாலும், வேலை வாய்ப்புங்கிற கிடச்சிருச்சுப்பான்னு சொல்லிக்கிட்டாலும் சில விஷயங்களில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். வட இந்தியாவில் நம்ம வாழ்கிறதுக்கான செலவுங்கிறது குறைவு. ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் நமக்கான செலவுங்கிறது கொஞ்சம் அதிகம்தாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதற்கு அடுத்த பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியாகவே பிரச்சனை வந்துருச்சுல்ல. அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் தொகையினுடைய அந்த இதைப்படி தான் நம்மளுடைய அந்த தொகுதிகளில் வந்து இது பண்ணுறது, நாடாளுமன்றத்தில் நமக்கான அந்த சீட்டுகள்ங்கிறதெல்லாம் இது பண்ணப்படுது. சரிங்களா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது
இங்கே இருக்கிற பிரதிநிதித்துவத்தை நம்ம கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா இங்கே பாப்புலேஷனுங்கிறது குறைவு. அங்கே குறிப்பிட்ட இடத்துல அதிக பாப்புலேஷன் இருக்கிறாங்க. பாப்புலேஷனுக்கு இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ பேசுகிறதுக்கு இப்படி ஒரு தலைவர் வரணுங்கிறது ஒரு விதியாக இருக்கிறதுனால சவுத் இந்தியாவில் வந்து அந்த இங்கேருந்து போகக்கூடிய ஆட்கள் வந்து குறைவு அப்படின்ட்டு சொல்லலாம். இதன் மூலியமாக நமக்காக பேசப்படுற குரல் வந்து அங்கே கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைனஸ் தாங்க. பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு மைனஸ் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிக்கலாம். அரசியல் ரீதியாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து வரி ஈட்டக்கூடிய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவை விடவும் சவுத் இந்தியா தான் அதிகமான வரி செலுத்துகிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு நார்த் இந்தியாவும் ரூபா கொடுப்பாங்க, சவுத் இந்தியாவும் ரூபா கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ பொருள் ஈட்டியிருக்கோம், இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் காசு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டத்தையும் வாங்கிட்டு யாருக்கு இதில் கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. ஸோ அவங்களுக்கு நிறையா காசு நம்ம கொடுக்கணும், அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவுக்கு காசு கொடுத்துட்றாங்க. சவுத் இந்தியா வந்து நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்டருந்து நாங்கள் கொஞ்சம் காசு எடுத்துக்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை சவுத் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சவுத் இந்தியா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் நிறையா உற்பத்தி பண்ணி நிறையா முதலீடு போட்டு நிறையா டஃப் முயற்சிகளை சந்தித்து பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் எவ்வளோ விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தா எப்படி, தேவைகள்ங்கிறது எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுங்கிறது சவுத் இந்தியாவில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக பார்க்கப்படுது. நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்ப்பா, நார்த் இந்தியாவும் டெவலப்மெண்ட் ஆனால் தானே இந்தியாங்கிறது இன்னமும் டெவலப் ஆகும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. சவுத் இந்தியா என்ன சொல்கிறா அப்படின்னா எல்லோரும் ஒரே மொழியில் பேசுகிறீங்க, நார்த் இந்தியாவில் நிறையா மாநிலங்கள் இருக்குது, எல்லோரும் இவ்வளோ மாநிலங்கள் இருந்தாலும் உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதா, எங்ககிட்ட இருந்தால் வாங்கணுமா அப்படின்ட்டும் சில விஷயங்கள் இதில் சொல்லப்படுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் இங்கே நம்ம பாருங்கள், ஒரு சைடு நம்ம தொழிலில் முன்னேறிக்கிட்டு இருந்தாலும் அது மட்டும் பத்தாது, இந்த மாதிரி அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்களும் வேணும். நிறையா இங்கே டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலும், ஹோட்டல்கள் மேனேஜ்மெண்ட்ஸ் இருந்தாலும், உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வயல்கள் வேணும், அது நார்த் இந்தியாவிலேருந்து நமக்கு வருது. ஸோ எல்லாமே ஓவர் டெவலப்டு ஆகிட்டா நாடு ஓடாதுங்க. நார்த் இந்தியா ஏன் டெவலப்மெண்ட்டாக இருக்குல்ல அப்படிங்கிறதும், அவங்க டெவலப்மெண்ட் இல்லாததுனால சவுத் இந்தியாவுக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறதையும், சவுத் இந்தியா டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறதையும் இதன் மூலியமே நம்ம பார்த்துருப்போம். இப்போது இது மாதிரி நிறையா வீடியோக்கள் பார்க்குறதுக்கு காவியத்தலைவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொண்டை கட்டிக்கிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.